ஹாய் வெல்கம் பேக் டு கைவினை கரவேல். இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா ஒரு ஒர்க் பண்ண சுடிதாரோட ஃப்ரண்ட் சைடு தான் பார்க்க போகிறோம். ஸோ இந்த இது வந்து டிசைன் பண்ணி முடிச்சாச்சு. என்ன டிசைன் பண்ணியிருக்கேங்கிறத உங்களுக்கு நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ பார்த்துட்டிங்கன்னா இது வந்து போட் நெக்கு. இந்த போட் நெக் பார்த்திங்கன்னா இந்த மாதிரி நான் ட்ரா பண்ணி கட் பண்ணி எடுத்து லைன் ட்ரா பண்ணிக்கிட்டேன். ஸோ அதுக்கப்புறம் ட்ரா பண்ணி முடிச்சதுக்கப்புறம் ஒன் லைன் பார்த்திங்கன்னா செயின் ஸ்டிச் போட்டிருக்கேன். செயின் ஸ்டிச் மேலே ஒன் லைன் சிக்ஸாக் போட்டிருக்கேன். எதுக்காக இதில் சிக்ஸாக் போட்டு லாக் பண்ணியிருக்கேன் அப்படின்னா, ஸோ இந்த கிளாத் பார்த்திங்கன்னா ரொம்பவே லேஸான கிளாத், உங்களுக்கு பார்த்தாவே தெரியுதுங்களா. ஸோ என்னென்னா கட் பண்ணால் அந்த இடத்துல ரொம்ப பிரிஞ்சு வராமல் இருக்கிறதுக்காக என்ன பண்ணிட்டேன்னா சிக்ஸாக் கொடுத்துட்டேன். ஸோ ஜரியில் சிக்ஸாக் கொடுத்து முடிச்சதுக்கப்புறம் ஒன் லைன் வந்துட்டு சுகர் பீடு கோல்டன் சுகரில் ஒன் லைனும், ஜர்தோசி கோல்டன் ஜர்தோசியில் ஒன் லைன் கொடுத்துட்டு திருப்பி சுகர் பீடில் ஒன் லைன் கொடுத்து அதுக்கப்புறம் கோல்டன் ஜரியில் லாஸ்ட்டாக கொடுத்து நெக்லைனை ஃபினிஷ் பண்ணிட்டேன். ஸோ அதுக்கப்புறம் ஃப்ளார் மோட்டிவ் வந்துட்டு ஓவராலாக ஃபுல்லாக கொடுத்துருக்கேன், நெக் ஃபுல்லாக சுற்றியும் கொடுத்துருக்கேன். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா கீழே ட்ராப் ஆகிற மாதிரியும் கொடுத்துருக்கேன். ஸோ இந்த ட்ராப் ஆகிறதுக்கு பார்த்திங்கன்னா இந்த மாதிரி நான் கட் பண்ணி எடுத்து இப்படி வச்சு நான் வந்து வரைஞ்சி ஃபஸ்ட்டு இதை முடிச்சுட்டு அதுக்கப்புறம் இதை ஃபினிஷ் பண்ணிவிட்டு லாஸ்ட்டாக உள்ளுக்கு இருக்கிறதையும் ஃபில் பண்ணி முடிச்சிட்டேன். ஸோ இந்த ஃப்ளார் டிசைனில் நான் என்ன ஒர்க் பண்ணியிருக்கேங்கிறத காட்டுறேன். இது பார்த்துட்டிங்கன்னா இந்த கிளாத் கலர்லேயே ஒரு பீடு எடுத்துக்கிட்டேன். ஸோ அதுக்கப்புறம் கட் பீடு கோல்டன் கட் பீடு ஒன்றுமே பேர்ல் பீடு வந்துட்டு எடுத்திருக்கேன். ஸோ சென்டரில் பார்த்தீங்கன்னா அந்த கலர் இதை வந்துட்டு பீட் லாக் பண்ணி அதுக்கப்புறம் அதை சுற்றியுமே கட் கோல்டன் பீடை வந்துட்டு ஒன் லைன் கொடுத்து அதுக்கப்புறம் பேர்ல் பீடை வந்துட்டு 6 சைட்ஸ் வச்சுட்டேன். ஸோ இதில் எப்படி வச்சேன் அப்படின்னா இந்த கட் பீடு வந்து உள்ளிக்கே 6 வச்சுருக்கேன். ஸோ அது ஸ்ட்ரைட்டாக என்ன பண்ணிட்டேன்னா அந்த பேர்ல் பீடையும் வச்சுட்டு அதை சுற்றியுமே என்ன பண்ணியிருக்கேன்னா ஜரியில் கோல்டன் ஜரியில் ஒன் லைன் சுற்றியும் செயின் ஸ்டிச் கொடுத்துருக்கேன். ஸோ இது ஃபுல்லாமே நான் அதுதான் பண்ணியிருக்கேன் பாருங்கள். இதுதான் இதோட ஹேண்டோட டிசைன். ஸோ ஹேண்டு வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் சிம்பிளாக தான், சேம் அதே தான் நம்ம ஃப்ரண்ட் நெக்கில் என்ன பண்ணியிருந்தோமோ அதே தான் நம்ம என்ன பண்ணியிருக்கோம் அப்படின்னா ஹேண்டுக்கும் ட்ரா பண்ணியிருக்கோம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.